வெல்கம் டு யாவே கிச்சன்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பள்ளிப்பாளையம் சைட்டில் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட் ரெனோவேஷன் பட்ஜெட் இன்டீரியர் தான். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னாக்கா பிஃபோர் வியூ, அதாவது அந்த வீடு நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடு நம்மக்கிட்ட எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத வியூவாக நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த வீட்டில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபால் சீலிங், லைட்டிங், பெயிண்டிங், அதுக்கப்புறம் வுட் ஒர்க்கும் செஞ்சு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே அதோட ஸ்டேஜ் எங்கே வரணும் அப்படின்ற மார்க்கிங்கும், சிங்க் எங்கே வரணும் அப்படிங்கிற மார்க்கிங்கும் நாங்கள் கிளியராக மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அதுபடி தான் டே 1லேருந்து டே 15 வரைக்கும் எங்களோட ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக போச்சு. ஸோ எங்களோட கைடன்ஸ் வந்து இதில் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம நிறையா இதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அதனால தான் எங்களுக்கு 15 டேஸில் சீக்கிரமாக முடிக்க முடிஞ்சது இந்த சைட்டை. இந்த சைட்டில் வால்பேப்பர்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். மற்ற எல்லா சைட்டை விட வால்பேப்பர்ஸ் இந்த இடத்துல கொஞ்சம் முக்கியமான ரோலில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டே நாங்கள் வரும்போது இந்த பிஃபோர் வீடியோ எடுக்கும் போதே நாங்கள் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். பட் பிளாஸ்டிங் எல்லாம் ஆகாததுனால அந்தளவுக்கு கிளியரான ஒரு மெஷர்மெண்ட்டை எங்களால் எடுக்க முடியல. ஃப்ளோரிங் கூட ஆகாமல் தான் இருந்தது. ஃபர்தராக நாங்கள் வந்து இந்த வீட்டில் சைட்டை விசிட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு நாங்கள் வந்து அந்த கார்பெண்டரி ஒர்க்ஸுக்கு உண்டான எல்லா இதையுமே நாங்கள் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம். 15 டேஸில் நாங்கள் எப்படி முடித்தோம் அப்படிங்கிற வீடியோவை நான் கிளியராக இமேஜஸாக நான் உங்களுக்கு இதில் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக அந்த கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லேட்டஸ்ட் அப்டேட் உங்களை தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டே 1ல் வந்து நாங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெறும் சேனல்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கோம். எலக்ட்ரிக்கல் லைட் பாயிண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காரு எலக்ட்ரிஷியனு. ஸோ நம்ம கொடுத்துருக்க டிசைன்ஸ் பிரகாரம் நம்மளோட ஃபால் சீலிங் ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளைன் சீலிங், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு பிளைன் சீலிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு டிசைன் சீலிங்கிறது ஒன்று ரெடி பண்ணி எடுப்பாங்க. இப்போ இந்த இடத்துல எங்களுக்கு ரொம்ப டஃப்பான இது என்னென்னாக்கா ஏசியோட வெண்ட்டையும் நாங்கள் அதில் கனெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ ஏசியோட வெண்ட்டும் வெளியில் போய் ஆகணும். அதையும் நாங்கள் ஃபால் சீலிங்குள்ளே எடுத்துகிட்டு வரணும். அவுட்லெட் அந்த இது வந்து எங்கேயுமே கிராக் ஆகிடக்கூடாது. அதுக்கும் நாங்கள் ஒரு ஷீட்டை வந்து யூஸ் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அது வெளியில் போகாது தெரியாத மாதிரி பண்ணியிருந்தோம். சிம்னியும் பார்த்திங்கன்னா அப்படி தான். சிம்னியோட அவுட்லெட் டோட்டலாக நம்ம கண்ணுக்கே தெரியாது. அதுவும் சீலிங்குள்ளேயே கவர்ட் ஆகி ஒரு பைப் மூலயமா வென்டிலேட்டர் வழியாக வெளியே போய்டும் அது. ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தேர்ட் டே பார்க்கும்போது நமக்கு ஆல்மோஸ்ட் டிசைன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஃபோர்த் டே அப்படிங்கிறது நான் லைட்டிங்ஸ்க்காக காட்டியிருக்கேன். பெயிண்டிங் வந்து லாஸ்ட்டாக தான் நாங்கள் பண்ணோம். வெறும் ஒயிட்டும் ப்ரைமர் மட்டும்தான் பண்ணியிருந்தது ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பண்ணும்போது. ஸோ இது வந்து அந்த பேசேஜ் ஏரியா, அந்த கார்னரில் நான் பிஃபோர் வீடியோவில் காட்டியிருப்பேன். ஸோ அந்த பேசேஜை கூட கிளியராக ஒரு ப்ளைன் ஒன்று போட்டு நீட்டாக லைட்டிங்ஸ் கொடுத்துருந்தோம். இது பெட்ரூமில் வரக்கூடிய டிசைனு. பெட்ரூமில் வந்து அவங்களுக்கு கலர்ஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி பட்டி பண்ணிவிட்டு ப்ரைமர் பண்ணி கையில் கொடுத்துருவோம். ஸோ லாஸ்ட்டாக வுட் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம அந்த பெயிண்டிங்ஸ் அப்படிங்கிறத பண்ணுவோம். இடையில லைட்டிங்ஸை வந்து செக் பண்ணி பார்ப்போம். லைட்டிங்ஸ்லாம் கரெக்டாக எரியுதா என்னங்கிறத 7th டே வந்து செக் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இருக்குது, ஓகே, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா தான் நெக்ஸ்ட்டு வந்து வுட் ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வுட் ஒர்க் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒன் சைடு பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் போட்டிருக்காங்க, இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஃப்ரேம் ஒர்க்குக்கு இந்த டேயில் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ டே பை டே என்ன கம்ப்ளீட் ஆகிட்டே வந்ததுன்னு காட்டுறதுக்காக தான் இந்த அப்டேட்டட் ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் யூஸ்வலாக இருக்கிறத விட ரினோவேஷன் ஒர்க்குன்னு போகும்போது கொஞ்சம் டைம் நமக்கு வந்து அதிகமாகவே ஸ்பெண்ட் ஆகும். சம்டைம்ஸ் வந்து சைட்டில் நம்ம ஒர்க் பண்ண முடியாமல் கூட போகும். ஏன்னாக்கா பார்த்திங்கன்னா வால் டைல் சம்டைம்ஸ் ஒட்டுவாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஹோல்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நம்மளோட லேபர்ஸும் அதுக்குள்ளே சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுங்கிறது கொஞ்சமே கஷ்டமானது தாங்க. இதுலேயுமே நம்ம இந்த ஒர்க்கை வந்து டஃப் அண்டாக எடுத்து பண்ணியிருக்கோம். பட் வித்தின் 15 டேஸ், அரௌண்ட் 20 டேஸில் நாங்கள் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி அவங்க கையில் கொடுத்துட்டோம். யூடியூப்பில் ஒருத்தர் கேட்டிருந்தார், ஆக்சுவலாக கமெண்ட் ஒன்று பண்ணியிருந்தார், நேற்று தான் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டிருந்தாருன்னா, இது மாதிரி நீங்கள் புது வீடு மட்டும் தான் பண்ணுவீங்களா, பழைய வீடு பண்ண மாட்டிங்களான்னு. அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. கண்டிப்பாக நாங்கள் பழைய வீடும் ரெனோவேஷன் ஒர்க் பண்ணி தருவோம். மேக்ஸிமம் எங்களுக்கு அந்த ரினோவேஷன் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் நியர்பை இருந்துட்டால், எங்களுக்கு ரொம்ப பக்கமாக இருந்துட்டால் நாங்கள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா உங்கள் சைட்லேருந்து சில ஹெல்ப்ஸ் எல்லாம் பண்ணித்தர வேண்டியிருக்கும்.
பட் ரெனோவேஷன் ஒர்க்குமே நாங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணி தருவோம். எங்கள் சைட்லேருந்து கம்ப்ளீட் ஐடியா இருக்கும் உங்களுக்கு எப்படி இதை பண்ணி முடிக்கிறதுன்றத, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப்பாக ஒரு எப்படி ஐடியா கொடுத்து எந்த ஸ்டேஜில் எதை வர வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா ஐடியாஸும் நம்ம கொடுப்போம். நம்ம டீம் கண்டிப்பாக அதை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ரினோவேஷன் பண்ணுறவங்க அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் பயப்படவே தேவையில்ல. கால் பண்ணுங்கள், கால் பண்ணி கேளுங்க ரினோவேஷன் ஒர்க்கில் எது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும், எது செகண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டிசைன்ஸுமே எல்லா ஐடியாஸுமே உங்களுக்கு நாங்கள் கிளியராக கொடுத்துருவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது லாஸ்ட்டாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு அந்த கலரிங் பண்ண அவுட்புட்டு. இது வந்து அந்த ரூமோட தீம். இந்த 3 கலர்ஸ் வந்து ரூமோட தீமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் டே 14 டே 15 பார்த்திங்கன்னா வால்பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம பேஸ்டிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த கம்ப்ளீட்டான ஒரு வீடியோவை நான் இப்போ உங்களுக்கு ஆஃப்டர் வியூ மாதிரி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளோட கிச்சன் ஆஃப்டர் எப்படி வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்த அந்த ஒரு லுக்குக்கும் இப்போ வந்திருக்க அந்த ஒரு நீட்னஸ்க்கும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். இவங்க பார்த்திங்க அப்படின்னா கவுண்டர் டாப் போட்டிருக்காங்க. இந்த கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொரியன் டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வந்து கிளாஸியாக இருக்கக்கூடிய கவுண்டர் டாப். பட் ஈஸியாக வந்து பிரேக் ஆகிடுங்க. ஸோ அதனால் ரொம்ப பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். எப்பயும் போல் பேசிக் ஆக்சசரிஸாக இருக்கக்கூடிய அந்த 6 ஆக்சசரிஸாக நாங்கள் இந்த கிச்சனில் கொடுத்துருக்கோம். கலர்ஸ் கொஞ்சம் ஒரு நீட்டான ஒரு இங்கிலீஷ் கலர்ஸ்னு சொல்லுவாங்க, நீட்டான ஒரு கலர்ஸை வந்து நாங்கள் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். எங்கேயுமே டார்க்குன்ற மாதிரி இல்லாத மாதிரி இந்த கிச்சனை வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் கலர்ஸ்லேயே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்க்க ரொம்ப நீட்டாகவே லுக்காகவே இருக்குது. கலர்ஸ் சூஸ் பண்ணுறது தாங்க ரொம்ப முக்கியம் கிச்சன்ஸில். மேக்ஸிமம் வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம் இந்த கலர்ஸ் கொடுங்க, இந்த கலர்ஸ் கொடுக்காதீங்கன்னு. அதையும் தாண்டி எங்களுக்கு வந்து இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் தான் வேணும் அப்படிங்கிறவங்கள கண்டிப்பாக வந்து அதுவும் தப்பு சொல்ல முடியாது. டார்க் கலர்ஸுன்றது வந்து உங்களுக்கு அழுக்குப்பட்டால் தெரியாது. ஸோ அந்த ஒரு யூஸஸ்க்காக கொடுக்கலாம். இந்த மாதிரி லைட் கலர்ஸில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அழுக்குப்பட்டால் ரொம்ப தெரியும். பார்க்க ஃபஸ்ட்டு முடித்ததுக்கப்புறம் நல்ல லுக் வைஸில் இருந்தாலும் பின்னாடி வந்து லேடிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. அதுக்காக டார்க் கலர்ஸ் சூஸ் பண்ணாலுமே எனக்கு தெரிஞ்சு ஓகே. இல்லை அப்படி லைட் கலர்ஸும் டார்க் கலர் மிக்ஸ் பண்ணி பண்ணணும்னா பேஸ் யூனிட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டார்க் கொடுங்க. அதே மாதிரி வால் யூனிட் எல்லாம் பார்த்திங்கன்னா லைட் கலர்ஸில் கொடுங்க. அது வந்து பேஸ் தான் வந்து அதிகமாக அழுக்காகக்கூடிய ஏரியா. ஸோ அந்த ஏரியாவை நம்ம டார்க்கில் கவர் பண்ணோம் அப்படின்னா பார்க்க நல்லாயிருக்கும். ரெண்டாவது உங்களுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் பிரச்சனை கூட வராது. ஸோ ஃப்ளாப் ஓப்பன் கொடுத்துருக்கோம், 2 ஃப்ளாப் ஓப்பன். இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா சிம்னி வந்து அவங்களுக்கு ஆஃபரில் வந்தது. அதாவது நாங்கள் ஆஃபர் கொடுத்துருந்தோம். அந்த 3 months வந்து சிம்னியோட ஆஃபர் இருந்தது. ஸோ எங்ககிட்ட பண்ணியிருந்த நிறைய கஸ்டமர்ஸ்க்கு சிம்னியோட ஆஃபர்ஸில் காஃபோட பிராண்டில் சிம்னி எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ப்ரைஸ்க்குள்ளேயே வந்து அவருக்கு சிம்னியும் ஃப்ரீயாக வந்துடுது. ஹேண்டில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 2 பீம்ஸ் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஹால்லேருந்து ஒரு டேரெக்டாக பார்க்கும்போது இந்த கிச்சனோட கேபினட் கூட தெரியாத அளவுக்கு நம்ம ஒரு சின்ன டிசைன்ஸில் இதை கவர் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஸ்டேர் கேஸ், அதாவது 2nd floor ஏறுற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்குது. கம்ப்ளீட்டாக ஒரு வால்பேப்பர் போட்டு கவர் பண்ணியிருக்கோம். மேலேயும் பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்துருப்பீங்க சீலிங் இருக்கும். இப்போ இந்த சீலிங்குள்ளே பார்த்திங்கன்னா சிம்னியோட அவுட்லெட், அதாவது சிம்னிக்கு பேக் சைடில் தான் இந்த ஸ்டேர் கேஸ் இருக்குது. சிம்னியோட அவுட்லெட் அது வழியாக போய் வெளியே போகிற மாதிரி நம்ம அந்த ஃபால் சீலிங்குள்ளேயே நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் கேட்கலாம் ஏதாவது ஒன்று ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா எப்படி நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன்னு. ஸோ அந்த எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. ஏன்னா எண்டு டு எண்டு பைப் இருக்குது. இந்த பைப்பை ஓப்பன் பண்ணால் இந்த எண்டில் பார்த்துக்கலாம், அந்த பைப்பை ஓப்பன் பண்ணால் வெளியில் இருக்கிறது பார்த்துக்கலாம். நம்ம இடையில வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க தேவையில்லை. ஏன்னா சிங்கிள் பைப்பாக தான் கொடுத்துருக்காங்க பிவிசி பைப்பில். நமக்கு இங்கே ஜாயிண்டிங் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அந்த எஸ்எஸ்ஸில் வரக்கூடிய பைப்பாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வால்பேப்பர். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் தாங்க. கலர் மட்டும்தான் கொஞ்சம் வேரியண்ட்டாக இருக்கும். ஹாலில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு நல்ல ஒரு மெரூன்லேயே கொஞ்சம் டார்க்கு ப்ளஸ் வந்து ஒரு கோல்டன் கலர் மிக்ஸ்டான மாதிரி ஒரு வால்பேப்பர். அந்த இடத்துலேயே பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அந்த லிவிங் ஏரியா பார்க்குறதுக்கு நமக்கு. ஸோ லிவிங் ஏரியா டிசைன்னு பார்க்கும்போது நமக்கு இந்த வால்பேப்பர் ஃபஸ்ட் ஹைலைட் ஆகுது. இந்த இடத்துல வந்து அவங்க சோஃபா இல்லை குஷன்ஸ் ஏதாவது போட்டுக்குவாங்க. ஸோ மேலே பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு பெரிய ஃபால் சீலிங், அதில் 2 பக்கம் ஃபேனு, நடுவில் வந்து ஒரு டிசைனர் லைட் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரிப் லைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வார்ம் ஒயிட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ இது வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஏரியா தான். இந்த ஏரியாவில் தான் நம்ம அதிகமாக பண்ணியிருக்கிறது இன்டீரியரு. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பூஜை யூனிட் தான். இப்போ நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்ப்போம். செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. இது நீங்கள் முன்னாடி பார்த்த வியூக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு டோட்டலாக சேஞ்சாக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸிங்கு, அதுக்கப்புறம் 3 டோர் உள்ள ஒரு ஸ்லைடிங் பண்ணி கொடுத்துருக்கோம். மிடில் வந்து ஒயிட் கலர் பேச்சஸ் கொடுத்துருக்கோம். மேலே பார்த்திங்கன்னா எல்லாமே டார்க்கில் வரக்கூடிய மெரூன் தாங்க. இது பார்க்குறது காஃபி கலரில் இருக்குது, ஆனால் நிழலாக பார்த்திங்கன்னா மெரூன் கலரில் இருக்கும். ஆல்மோஸ்ட்டு ஹை கிளாஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பேக்கில் வரக்கூடிய அந்த பெயிண்டிங் கூட பார்த்திங்கன்னா அது பெட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் மெட்டீரியல்லே பண்ணக்கூடிய ஒரு டிசைன் தாங்க. ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா ரினோவேஷனில் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு வீடு. ஸோ ரினோவேஷனில் இருக்கக்கூடியவங்க நான் இந்த வீடு பண்ணலாமா, ஏதாவது எனக்கு ப்ராப்ளம் வந்துடுமா, அது மாதிரி நிறையா செலவு வச்சுருமா அப்படிங்கிற எதுவுமே நீங்கள் கண்டிப்பாக கவலைப்பட வேணாம். கண்டிப்பாக எங்ககிட்ட கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ரினோவேஷனுக்கு உண்டான ஐடியாஸ், கொட்டேஷன்ஸ், என்ன ரேட் முடியுங்கிற எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அது மூலயமா ரினோவேஷன் ஒர்க்கையும் நீங்கள் தெளிவாக பார்த்து பண்ண முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யாவே கிச்சன்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ். பாய்.